யுத்தம் விட்டு சென்ற வடுக்கள் மக்கள் மனதிலிருந்து நீங்க வேண்டுமாயின் யுத்தத்தால் ஏற்பட்ட அழிவு மாற வேண்டியது அவசியமாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணதீவு பிரதேசமே இது. வவுணதீவு பிரதேசத்தில் யுத்தத்தினால் சேதமடைந்த வீடுகள் பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்றும் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. சுமார் 106 குடும்பங்கள் வசிக்கும் வவுணதீவு கிராம மக்கள் தற்போதும் தற்காலிக கொட்டில்களையே வாழ்நாட்களை கழித்து வருகின்றனர். எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் பல வருடங்களாக வாழ்ந்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 86ஆம் ஆண்டு அகதியா ஓடி அதுக்கு பிறகு ஒரு அகதியா ஓடி 4-5 தரம் அகதியா ஓடிட்டேன். நாங்க 4-5 தரம் அகதியா 86ஆம் ஆண்டு போய் வரக்குள்ள வீடு இருந்தது. பிறகு திரும்பி அகதியா ஓடி போய் நாங்க கொஞ்சம் வார நேரம் வீடு வாசல் எல்லாம் உடப்பட்டு தகர்பட்டு என்ன நடந்தது யுத்தம் நடந்ததுதான் ஆருடைச்சே இவருடைச்சேன்ட்டு எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க குடியேறினுடனே என்ன செய்யறாங்க, உங்களுக்கு நல்லா வீடு கட்டி தருவான், அதை செய்வேன் இதை செய்வான் இலட்சம் அறிவு வந்தோடனே வந்து என்னத்தை சொல்றாங்க, உங்களுக்கு வீடு வரும் பயப்படாதுங்க வரும் வரும் வரும்டா வார நேரம் எல்லாம் வந்துட்டு அதையும் இதையும் சொல்லிட்டு எழுதிட்டு எடுத்துட்டு போவாங்க. எங்களுக்கு ஒரு விதமான இதுவும் கிடையாது. இங்க இந்திய வீட்டுத் திட்டம் உட்பட பல்வேறு அரசு திட்டங்கள் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தாம் கவனிப்பாரற்றிருப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். வீடு சந்தாங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு. நாங்க அவ்வளவுக்கு நாங்க கடந்து கஷ்டப்படுறோம். கடந்து இந்த பொம்பளை பிள்ளையில அம்பச்சிட்டு 86ஆம் ஆண்டுல இருந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த காடு மோடெல்லாம் இவ்வளவு ஊடெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. எங்களுக்கு இவ்வளவு வந்து இந்த மீன் வந்து பாக்குறானுங்க, வந்து பார்த்துட்டு போவானுங்கள். வீடு தாராப்பல்ல நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கோம். வீடு வரும் நாங்க செஞ்ச வீடு வராப்பல்ல. தமது நிலை தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் வவுணதீவு பகுதி மக்கள்.